நான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜியாரத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு அம்மா அது ஏதோ கான்சுலேட்ல வேலை செய்யறதுக்காக அங்க இருந்து போயிருந்திருக்கு ஈராக்ல. அவங்களுடைய கனவுல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க, நீ இந்த இடத்த விட்டு போக கூடாது. அந்த அம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுடைய தர்பார்லயே இருந்தது. சொந்த ஊர் எது? மெட்ராஸ். எந்த ஏரியா? வியாசர்பாடி. அந்த அம்மா சொன்னது. என் கூட 10-20 பேர் வந்திருந்தாங்க. அந்த அம்மாட்ட பேசும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நான் அங்கேயே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன், வாங்கலாம் போகலாம், உத்தரவு வரல, இப்படிதான் சொல்லும். உத்தரவு வரல. இது எந்த கணக்குல நீங்க சேர்ப்பீங்க? தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்குத ஒரு கனவுக்காக. இதெல்லாம் ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு, பௌதிக சேர்க்கை அல்ல. இது லௌகீகம். அந்த சுகுபத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறையச்சத்தை வளர்த்து கொடுக்கின்றான். இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் தான் இல்லாம நத்தல்லாஹி கல்பின் சலீம், சலாமத்தான இதயத்தோடு வரக்கூடியவர்கள்.